இப்போ நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயலி. ஆக்சுவலாக இந்த அயலிங்கிற வெப் சீரிஸில் 8 எபிசோட்ஸாக அவங்க எடுத்திருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமாருங்கிறவர் தான் இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மெயின் மோட்டிவாக வந்து பெண்களுக்காகவும் இந்த தமிழ் சொசைட்டியில் அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க எப்படிலாம் துன்புறுத்தப்பட்டாங்க, ஸோ அது எல்லாத்தையும் ஒரு மையப்பகுதியாக வச்சு இந்த வெப் சீரிஸை வந்து எடுத்துருக்கிறாங்க. ZEE5 டெலிவிஷன் சீரிஸில் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வாங்க டேரெக்டாக நம்ம எபிசோட்ஸ்குள்ளே போகலாம். 8 எபிசோட்ஸ் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பார்ட்டாக ஒரு எபிசோட்ஸாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து அபி நக்ஷத்ரா அப்படிங்கிறவங்க தான் வந்து லீட் பண்ணியிருக்காங்க ஒரு மெயின் கேரக்டராக. ஆக்சுவலாக அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மூக்குத்தி அம்மனில் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இதில் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. சரி வாங்க நம்ம எபிசோட் 1 போகலாம். ஆக்சுவலாக இன்ட்ரொடக்ஷனாக பார்த்திங்கன்னா பனையூருங்கிற ஒரு கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. அந்த கிராமம் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது, எல்லா வளமும் உள்ள மாதிரி ஒரு கிராமம் பனையூருங்கிற ஒரு கிராமம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அயலிங்கிற ஒரு அம்மன் சிலை இருக்குது. அதை தான் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் அந்த சன்னதிக்குள்ளே போயிட்டு வர முடியும், ஆண்கள் யாருக்குமே போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் வயசுக்கு வராத பெண்கள் மட்டும்தான் அந்த அம்மன் சிலையை தொட்டு வணங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்கக்குள்ளே பனையூருங்கிற கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துலேருந்து ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மரத்தில் தேன் எடுத்துக்கிட்டு இருக்கான். தேன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பனையூரை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க மேலே தேன் விழுந்து 2 பேரும் பேசிக்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காதல் மலர்ந்துருச்சு. இவங்க வந்து இந்த ஊர் கட்டுப்பாடு இது எல்லாத்தையுமே மறந்து காதலிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்கள வந்து எதிர்க்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்க பயந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே வந்து ஊரை விட்டு ஓடிடுறாங்க. அவங்க ஊரை விட்டு ஓடினோடனே இவங்க இப்படிலாம் பண்ணதுனால தான் வந்து அம்மன் கோவப்படுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஊரில் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலம்லாம் எரிஞ்சிரும், அடுத்து ஆடு மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்துரும், அடுத்து குளத்தில் இருக்கிற மீன்லாம் வந்து செத்து மிதக்க ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் பார்த்துட்டு அம்மன் வந்து கோவப்பட்டுட்டாங்க, நம்ம யாரும் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த ஊரை விட்டே வெளியேறாங்க. அவங்களும் நிறையா இடத்துக்கு போகிறாங்க. எந்த இடமுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஆனால் அப்புறம் கடைசியில் வந்து புதுக்கோட்டைங்கிற ஒரு ஊரில் வீரப்பண்ணை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் தான் வந்து அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கு போல் அமையுது. அப்புறம் அவங்களே என்ன முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அம்மனுக்கு வந்து நம்ம மேலே இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு அங்கே தஞ்சம் அடைகிறாங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க வந்து அங்கே வந்து ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிறாங்க. பெண் குழந்தைங்க வந்து வயசுக்கு வந்துச்சுன்னா வயசுக்கு வந்த உடனே நம்ம கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பெண் பிள்ளைங்க கிட்ட சத்தியமும் வாங்கிக்கிறாங்க. இது மாதிரி வந்து நாங்கள் யாரும் உங்கள் பேச்சை வந்து மீற மாட்டோம், இது மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் நாட்கள் ஓடுது. 500 வருஷம் கடந்தாச்சு. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பழக்கம் வழக்கம் மாறவே இல்லை. இதை வந்து மீறவோ இல்லை இது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்கவோ ஒருத்தர் கூட இல்லை. இதுதான் வயசுக்கு வந்தாங்களா உடனே கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை அந்த ஊரில் அப்படியே பின்பற்றிக்கிட்டே இருக்காங்க. ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து சந்தோஷமாக நடந்து ஃப்ரீடமாக இருக்கிற போல் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இயற்கை காற்று அவங்க மேலே படுது, அப்படியே ஃப்ரீடமாக சுதந்திரமாக உணர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு குரல் பின்னாடி, வேறு யாரும் இல்லை, அம்மா தான். அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன தாவணி அது மாதிரி காற்றுல பறக்க விட்டு போய்கிட்டு இருக்க, அங்கே உங்கள் அத்தைங்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, உன்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இப்படி தான் பிள்ளைய வளர்த்துருக்கியா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு தலையில் ஒரு போடு போட்டு கீழே குனிஞ்சு நடந்து பழகிக்கோ, கீழே பார்த்து நட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நிறைய பேர் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. நிறைய பேருடைய அம்மா சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி நிமிர்ந்து நடக்கக்கூடாது, பெண் பிள்ளைனா கீழே குனிஞ்சு தான் நடக்கணும், கீழே பார்த்து நட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஆரம்பிக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் அந்த ஸ்டோரியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க போல், அவங்க வயசுக்கு வந்துட்டாங்க போல். ஸோ அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து இது மாதிரி இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து மிரட்டுறாங்க. அப்புறம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபி நக்ஷத்ரா சொன்னால, அவங்க தான் மெயின் லீட். ஆக்சுவலாக இதில் அவங்க நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி, தமிழ்னு கூப்பிட்றாங்க. தமிழ்ச்செல்வி அவங்க அம்மா கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, தமிழ்ச்செல்வி அம்மா நான் பேசிக்கிறேன், இப்படியா பேசுவீங்க நீங்கள் அப்படின்ட்டு அவங்க நைஸாக பேசி அந்த பொண்ணு மனசை, ஓகே ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நீ பயப்படாத, போகிற இடத்துல நீ இப்படிலாம் இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் அடுத்து இவங்க ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க. ஸ்கூலுக்கு வந்து வயசுக்கு வர்ற வரைக்கும் தான் ஸ்கூலுக்கே அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மைத்திலி. ஸோ இவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே அந்த ஸ்கூலில் வந்து பிரின்ஸிபல் இருக்காங்க. அவங்க வந்து சில
கேர்ள்ஸை வந்து இது மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நில்லுங்க, எதுக்கு பின்னாடி பின்னாடி போய் நிற்கிறீங்க, இந்த லைனை விட்டு யாரும் எட்ட போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மைத்திலி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து 9th போல், தமிழ்ச்செல்வி வந்து 8th. ஸோ அவங்க 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஃப்ரண்ட் லைனில் நிற்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு போயிட்டு பின்னாடி போய் நின்றுப்பாங்க. பிரின்ஸ்பாலும் சொல்லி பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து தமிழ்ச்செல்வியும் கேட்பாங்க மைத்திலிக்கிட்ட, ஏன் ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்ட்டு. நீ போய் நின்று பாரு, எங்களுக்குலாம் ஒரே வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது அப்படின்ட்டு பின்னாடி வந்து நின்றுருவாங்க. ஏன்னா அவங்கள அது மாதிரி தான் வளர்த்துருப்பாங்களே. ஸோ அதனால் அவங்க அது மாதிரி சொல்லிவிட்டு பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து பிரின்ஸ்பலாக ஒரு மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணுவாங்க. ஸ்கூலில் இந்த அச்சனஸ் போர்டெலாம் வைப்பாங்க. இது மாதிரி ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் இது மாதிரி அவங்க பேர்லாம் எழுதுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி வைப்பாங்க. பட் அந்த ஊரை சேர்ந்த ஒரு சார் வந்து அங்கே தான் இருப்பார். அவர் வந்து கிண்டல் பண்ணிட்டு போயிடுவார். முதல்ல இதுங்களாம் இன்றைக்கோ நாளைக்கு வந்து தான் ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க, எப்போ பிடிச்சி கிளம்ப இப்போ பண்ணி வைப்பாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. முதல்ல இவங்கெல்லாம் பாஸ் பண்ணணும், அப்புறமா நீங்கள் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி வீட்டில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியவங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரிச் அது மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா சொத்துலாம் சேர்த்து வைக்கிறாரு பொண்ணுக்காக. ஒரு டைலாக் கூட சொல்லுவார், இது மாதிரி என் பொண்ணு வந்து எவ்வளோ சந்தோஷம் நான் வச்சுருக்கேன்னு சொல்லுதோ அதுதான் வந்து சொத்து அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒரு டைலாக்லாம் சொல்லுவார். அப்புறம் ஒரு நாள் ஸ்கூலில் வந்து இந்த ஹச்னஸ் போர்டில் வந்து தமிழ்ச்செல்வியும் மைத்திலியும் நின்று பார்த்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பேரையும் மைத்திலி பேரையும் அந்த போர்டில் எழுதிடுவாங்க. எழுதிட்டு இருக்கும்போது பிரின்ஸ்பால் மேம் வந்துடுவாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிம்பாங்க. இல்லை சும்மா அந்த போர்டில் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த போர்டை படித்து பார்த்தீங்களா அது எதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க படிப்பாங்க. இது மாதிரி ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் தான் அந்த போர்டில் வந்து நேம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் படித்து பார்ப்பாங்க. மேம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் திட்டலாம் மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க சூப்பராக தான் சொல்லியிருப்பாங்க. இந்த போர்டில் வந்து சாக்கில் எழுதுனா அலைஞ்சிரும், சாக்கில் எழுதணுமா இல்லை பெயிண்டில் எழுதணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. தமிழ்ச்செல்வியும் வந்து அதை அழைச்சிட்டு கிளம்பிடுவாங்க அங்கேருந்து. அவங்க ஸ்கூல்லாம் கொஞ்ச நாள் லீவ் விட்றாங்க போல இருக்குது. அப்போ அவங்க கேம்ப் மாதிரி வைக்கிறாங்க. இந்த டாக்டர் வராங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்தெல்லாம் போடுவாங்க இல்லையா, அங்கே வராங்க. அந்த ஊரில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்கூல் படிக்கிற வயசில் இருக்கிற பிள்ளைங்க தான் குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அங்கே இருக்கிற டாக்டருமே சொல்லுவார், இது மாதிரி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிரின்ஸ்பல் மேமும் சொல்லுவாங்க, ஆமாம் சார், நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஊரில் இன்னமும் அவங்க அதே மாதிரி தான் இருக்காங்க, நம்ம இதை வந்து லீகலாக பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி டாக்டரும் கேட்பார். நம்ம லீகலாக பண்ணணும்னு நினச்சாலும் முதல்ல எதிர்க்கிறதே இந்த ஊரில் இருக்கிற அம்மாக்கள் தான் அதை முதல்ல எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, அவங்க குழந்தையாகவே இருக்கணும். இதில் மிகப்பெரிய கொடுமை என்னென்னா, ஒரு குழந்தை பருவத்தை மறந்து நம்ம இதுக்குள்ளே வரது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை இல்லை, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. எல்லாமே கொடுமைன்னு தெரிஞ்சும் தான் பட்ட கஷ்டத்தை தான் பொண்ணும் படக்கூடாதுன்னு யாருமே இங்கே நினைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவாங்க அந்த டாக்டர்கிட்ட. அவங்க வந்து அங்கே எல்லாருக்கும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்ச்செல்வி வந்து அப்போ அங்கே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டாக்டர் வந்து அந்த ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது இல்லையா, அதை வச்சு அந்த ஹார்ட் பீட்லாம் கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதை வச்சு நம்மளும் கேட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க எட்ட போன நேரமாக பார்த்துட்டு அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்துகிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க வளர்ப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ராணி. ஸோ அதை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஸோ அதோடைய ஹார்ட் பீட் நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி ஓடிடுது. இவங்க மூச்சு வாங்கி நின்றுட்டாங்க. அந்த டைமில் வந்து அந்த பிரின்ஸ்பல் மேம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்து அவங்களுடைய ஹார்ட் பீட் கேட்குறதுக்கே, தமிழ்ச்செல்விக்கே ஹார்ட் பீட் கேட்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய ஹார்ட்லேயே வைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குது. அதை கேட்டு அவங்க அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் இது பண்ணுறாங்க. அப்புறம் அந்த மேம் சொல்கிறாங்க, இது மாதிரி இதை நீ வச்சுக்கணுன்னா அதுக்கு நீ முதல்ல படிக்கணும், அங்கே பார்த்தல இந்த டாக்டர் இதை வச்சு ஒருத்தவங்க உடம்பை சரி பண்ணலாம், இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ முதல்ல படித்து டாக்டராக அப்புறமா இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் சந்தோஷமாக அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் மைத்திலி இருப்பாங்க இல்லையா, அவங்க வயசுக்கு வந்துடுறாங்க போல். ஸோ அவங்கள பார்க்க போகிறாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து 2 பேரும் ஒரு குழந்தைங்க எப்படி பேசிப்பாங்க அது மாதிரி பேசிக்கிறாங்க. இது மாதிரி இப்படி அழகாக இருக்க, நீயும் தான் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி மைத்திலி சொல்ல பேசிக்கிறாங்க. அப்புறம் தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க, அப்புறம் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கேட்டால் எல்லாமே வாங்கி தராங்க தெரியுமா, இதான் சாக்கு அப்படின்னு எனக்கு இந்த பொரி உருண்டை, எள்ளுருண்டை எல்லாமே வாங்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல். அப்புறம் இவங்க கேட்குறாங்க, நீ எப்படி வயசுக்கு வந்த மைத்திலி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதையும் அவங்க இது மாதிரி சொல்கிறாங்க, இப்படிலாம் இருந்துச்சா. அப்புறம் நான் அம்மா கிட்ட சொன்னேன்னா அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு அப்புறம் இந்த கோழி முட்டைலாம் இருக்குல்ல அதெல்லாம் உடச்சி வாயில் ஊற்றுனாங்க தெரியுமா, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைத்தனமாகவே பேசுவாங்க. 2 பேரும் இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, 2 பேருடைய அம்மாவும் அங்கே உள்ளேருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரி. அப்புறம் என்ன அடுத்து கல்யாணம் தானா அப்படின்னு தமிழ்ச்செல்வி அம்மா வந்து மைத்திலி அம்மா கிட்ட கேட்பாங்க. ஆமாம், இது மாதிரி அவங்க மாமா பையன் இருக்காங்களா அவங்களுக்கு தான் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க தமிழ்ச்செல்வி அம்மாக்கிட்டேயும், பாருங்கள் தமிழ்ச்செல்வியும் ஒரு மாதிரி பூரிப்பாக தான் இருக்கா, பார்த்துக்கோங்க அவளும் சீக்கிரமாக வயசுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நைட்டு வந்து தமிழ்ச்செல்வியும் அவங்க அம்மாவும் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்ச்செல்வி வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, இது
இது மாதிரி எனக்கும் இது மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படிங்கும்போது, நீ வேணால் பாரு அப்பா எப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. எனக்கு அதெல்லாம் சரி, எனக்கு செதஸ்கோப் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செதஸ்கோப்பா, அது என்னது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பாங்க. அப்போது அது வந்து நம்மளுடைய இதய துடிப்புலாம் அதில் கேட்கும் தெரியுமா, செம்மையாக இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க நெஞ்சோடு அணைச்சிப்பாங்க, அந்த இதய துடிப்பு கேட்கும். அப்போ இதே மாதிரி தான் அப்பாவுக்கும் கேட்குமா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்பாங்க. ஆமாம், எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வரைக்குமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு மைத்திலி இருப்பாங்கள்ல, ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அங்கே மாப்பிள்ளை பேசி முடிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ ஸ்கூலுக்குலாம் போகக்கூடாது, இனிமேல்ட்டு வீட்டு வேலை எல்லாமே நீ தான் செய்யணும் அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்ச்செல்வியும் பேசுகிறதுக்கு போவாங்க, விடவே மாட்டாங்க. அப்புறம் அவங்க ஸ்கூலில் இருந்து அந்த மேம் இருக்காங்களே, அவங்களும் வந்து பேசி பார்ப்பாங்க அவங்க அம்மா கிட்ட. இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவங்க பாருங்கள் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் புடவெல்லாம் கட்டினா பெரிய பொண்ணு போல இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்துக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. தமிழ்ச்செல்வி வந்தாலும் விளையாடுறதுக்கும் அனுப்ப மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு இருந்துட்டு டக்குன்னு அனுப்பலை, ஒரு மாதிரி தான் நமக்கு தனியாக ஃபீல் ஆகும் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் அது மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து மைத்திலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் போக போக தான் அவங்களுமே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அழுகுறாங்க. அவங்க அம்மாவை இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க, இப்படி தான் இருக்கணும், எல்லா வேலையும் செய்ய கற்றுக்கோ, போகிற இடத்துல எங்கள் மனத்தை வாங்காத அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ண வச்சிட்ருக்காங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி வந்து மைத்திலியை வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் மைத்திலி வந்து அவங்க மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, செத்து பிழைக்கிறேன், ஒரு நாளும் ஒழுங்காக பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அவங்க முன்னாடி உட்காரக்கூட கூடாது, ஏகப்பட்ட இதை போட்டு என்னை கொன்னுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. முன்னெல்லாம் நம்ம ஓடி ஆடி விளையாண்டுட்டு வருவோம்ல, விளையாண்டுட்டு வந்தோடனே நம்மளையும் மீறி தூங்கிடுவோம். ஆனால் இப்போ நான் காலையிலேருந்து அவ்வளோ வேலை செய்கிறேன், நைட்டு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் மைத்திலி வந்து தமிழ்கிட்ட உனக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே, தமிழ் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இது மாதிரி எங்கள் அம்மா ஒன்றும் உங்கள் அம்மா மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மைத்திலி வந்து டென்ஷனாகி ஆமாம் நொட்டுவா, உங்கள் அம்மா தாண்டி ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசுவாங்க. இருக்கும்போது உங்கள் அம்மா எப்படி ஒன்றை மட்டும் படிக்க விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தமிழ் யோசிச்சுட்டு, எங்கள் அப்பாவுக்கு நானாக உசுறு, எங்கள் அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படிங்கும்போது ஒரு செகண்ட் அப்படி சைலண்ட்டாக இருக்கும். சைலண்ட்டாக இருந்துட்டு மைத்திலி சொல்லுவாங்க, நீ வயசுக்கு வா, உங்கள் அப்பா யாருன்னு உனக்கு அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட எபிசோட் 1 முடிஞ்சிருது. எபிசோட் 2 என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த இதில் நான் சொல்கிறேன்.